இந்த ஊருக்கு பேர் தஞ்சன்னு பேர். தஞ்சன்கிறது ஒரு அரக்கனுடைய பெயர். அவன் இறக்குற தருவாயில் என்ன சொல்கிறான், நான் இறக்க போகிறது உறுதியாயிடுச்சு, ஆனால் இந்த மண்ணை நான் ரொம்ப நேசித்தவன், என்னுடைய பேரை இந்த மண்ணுக்கு வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறான். அன்னையிலேருந்து அந்த ஊருக்கு பேர் தஞ்சாவூர். தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமே இதுதான். தலையாட்டி பொம்மை உலக பிரசித்தி பெற்றது. டான்சிங் டால், வீணைகள் பிறந்த இடம் இதுதான். தஞ்சாவூர் பஞ்சலோக சிலைகள் செய்கிற இடம் இது. தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் கலைத்தட்டு, இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடிக் மியூசிக் பிறந்து வளர்ந்த இடம் இது. தமிழுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடியது தஞ்சை மாநகரத்தில் தான். அதுக்கடுத்து உலக புகழ்பெற்ற சரஸ்வதி மஹால் லைப்ரரி இங்கே தான் இருக்குது. இந்த கோயிலோட பேர் தமிழில் பெரிய கோயில், எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இங்கிலீஷில் பிக் டெம்பிள், சான்ஸ்கிரிட்டில் புரோஹதீஸ்வரன். பிரகத்துன்னா பெரியதுன்னு அர்த்தம். ஆனால் உண்மையான பேர் இருக்குங்க சார் இந்த கோயிலுக்கு, ராஜராஜேஸ்வரம்னு பேர். ஏன்னா இதை கட்டிய மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன். இதோட மொத்த உயரம் சொன்னால் 216 அடி உயரம். 2 + 1 + 6 3 எண்களை கூட்டி பாருங்கள், 9. இங்கே எல்லாமே 9 அடிப்படையாக வச்சுருக்கான். 13 அடுக்குகள் இருக்குது. பெயிண்டிங்கே கிடையாது. இந்த கோபுர விமானத்துடைய இன்னர் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இங்கேருந்து இது வரைக்கும் பேர் விமானம்னு பேர். இதில் உள்ளதெல்லாம் விமானத்துடைய உறுப்புகள். 2 வால் சப்போர்ட்டட், ஃபவுண்டேஷன் 6 feet. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம்னு சொல்கிறோம். அப்பா பையன் கட்டின 2 லிங்கம் தான் பெரியது. பையன் கட்டினது கங்கை கொண்ட சோழபுரம், இங்கேருந்து 80 கிலோமீட்டர். இதை விட ஒரு 3 இன்ச்சு பெருசாக கட்டியிருக்கான். உலகத்திலே மிகப்பெரிய சிவலிங்கங்கள் இதெல்லாம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் அப்படிங்க, நான் சூப்பராக இருக்கேன். ஸோ நடுவில் ஒரு கேப்புக்கு அப்புறம் திருப்பி வந்து இந்த சேனலில் வீடியோஸ் ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸு. ஸோ என்னென்னா அந்த ரோட் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ரோட் ட்ரிப்பை நீங்கள் எல்லாேருக்கும் தெரியும் வந்து நான் தஞ்சாவூர்லேருந்து. ஸோ தஞ்சாவூர் பற்றி போடலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தஞ்சாவூரை ஓட மெயின் அட்ராக்ஷன் தான் பெரிய கோயில். அந்த பெரிய கோயிலை நான் ரொம்ப வருஷமாக வந்து அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த டைம் வந்து அங்கே இருக்க டாப் கைடு வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து சூப்பராக வந்திருக்கு. அதை வந்து ஒரு எபிசோடாக இல்லாமல் நாங்கள் 2 எபிசோடாக பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் எபிசோடு இப்போ பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருந்தீங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பல பேர் பேசியிருக்காங்க, ஆனால் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுவும் 17 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதிலே டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வர பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் டைம் வேறு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள் உங்களை பற்றி ஃபஸ்ட்டு உங்களோட சின்ன இன்ட்ரோ கொடுத்து அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிடலாம். என்னுடைய பேர் செல்வம். நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். அது மட்டும் இல்லாமல் கோயில் கட்டடக்கலை படிச்சிருக்கிறேன். நிறைய விஷயங்களை நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் நான் பதில் சொல்லுவேன். இந்த ஊருக்கு பேர் தஞ்சன்னு பேர். தஞ்சன்கிறது ஒரு அரக்கனுடைய பெயர். ஒரு முறை அரக்கன் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கான் தஞ்சையில். அப்போது சிவபெருமானை என்ன பண்ணுறாரு, அவர் அடக்கிடுறார். அவன் இறக்குற தருவாயில் என்ன சொல்கிறான், நான் இறக்க போகிறது உறுதியாயிடுச்சு, ஆனால் இந்த மண்ணை நான் ரொம்ப நேசித்தவன், என்னுடைய பேரை இந்த மண்ணுக்கு வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறான். அன்னையிலேருந்து அந்த ஊருக்கு பேர் தஞ்சாவூர். தஞ்சன் என்ற ஒரு அரக்கனுடைய பெயரை நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா என்னென்ன ரொம்ப பிரபலமானது, கோயில்கள் நகரம்னு பேர். தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமே இதுதான். தலையாட்டி பொம்மை உலக பிரசித்தி பெற்றது. டான்சிங் டால், வீணைகள் பிறந்த இடம் இதுதான். தஞ்சாவூர் பஞ்சலோக சிலைகள் செய்கிற இடம் இது. தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் கலைத்தட்டு, இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடிக் மியூசிக் பிறந்து வளர்ந்த இடம் இது. இன்றைக்கும் திருவையாறுன்னு ஒரு 14 கிலோமீட்டருக்கு அந்த செஞ்சிகிட்ருக்காங்க. அங்கேருந்து தான் வரோம் நாங்கள். 14 கிலோமீட்டருக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரியே எல்லோரும் செய்வாங்க. அடுத்ததாக தமிழுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடியது தஞ்சை மாநகரத்தில் தான். அதுக்கடுத்து உலக புகழ்பெற்ற சரஸ்வதி மஹால் லைப்ரரி இங்கே தான் இருக்குது. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம், கோவில்கள் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது தஞ்சை 6ஆவது நூற்றாண்டுலேருந்து
பல்லவர்கள் எங்கேருந்து வர்றாங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வர்றாங்க. அதுவனை பின்தொடர்ந்து வந்தது முதுராயர்கள், 8வது நூற்றாண்டு சோழர்கள், 13வது நூற்றாண்டு பாண்டியர்கள், 16வது நூற்றாண்டு நாயக்கர்கள். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட ஃபாலோவர்ஸ். 18 மராட்டா பிரிட்டிஷ்காரன். இவர்களால் ஆளப்பட்டது தான் தஞ்சை மாநகரம். இதுதான் தஞ்சையினுடைய வரலாறு. இந்த கோயிலுக்கு வர்றோம். இந்த கோயிலுடைய பேர் தமிழில் பெரிய கோயில், எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இங்கிலீஷில் பிக் டெம்பிள், சான்ஸ்கிரிட்டில் புரஹதீஸ்வரன். பிரகத்துன்னா பெரியதுன்னு அர்த்தம். ஆனால் உண்மையான பேர் இருக்குங்க சார் இந்த கோயிலுக்கு, ராஜராஜேஸ்வரம்னு பேர். இந்த கோயிலோட உண்மையான பேர் ராஜராஜேஸ்வரம். ஏன்னா இதை கட்டிய மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன். 1003 1009 கிட்டத்தட்ட 6 வருஷத்தில் இந்த கோயிலை கட்டி முடிக்கிறான். சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. சுருக்கமாக சொல்கிறதுன்னா 11வது நூற்றாண்டு சோழ மன்னனால் கட்டப்பட்டு சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில். இது திராவிட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. இந்த கோயிலுக்கு வந்தால் முதல் கோபுரம், அதுக்கு பேர் கேரள அந்தகன் கோபுரம்னு பேர். கேரள அந்தகன் கோபுரம். ராஜராஜ சோழன் கேரள மன்னர் பாஸ்கர ரவிவர்மனை வெற்றி பெறுறார். அதன் ஞாபகார்த்தமாக எப்படி ஒரு முறை என்ன பண்ணுறார் ராஜராஜ சோழன், நட்பு நாடி தூதுவர்களை உலகம் பூரா அனுப்புகிறாரு. போன தூதுவர்களில் ஒருத்தனை சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மன் பிடிச்சி ஜெயிலில் போடுறான். தூதுவர்களை சிறைப்படுத்துவது வழக்கம் கிடையாது. சிறைப்பிடிச்சோன்னா கடும் கோவம் வந்துடுது ராஜராஜ சோழனுக்கு. தான் பையனை கூப்பிடுறாரு, ராஜேந்திர சோழா, சேர மன்னன் நம்மளுடைய தூதுவனை சிறைப்படுத்தியிருக்கான், நீ போய் மீட்டிட்டு வாங்குறார். ராஜேந்திர சோழனும் பெரும் படைகளை திரட்டிட்டு போகிறான். போகிற வழியில் பாண்டிய நாடு அமரபுஜங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த பக்கம் வராதேன்னு சொல்கிறான். ராஜேந்திர சோழனுக்கு மிகுந்த கோவம் வந்துடுது. ஏன் நாம் அவன்கிட்ட சண்டை போடவே போடல, நம்மள்கிட்ட இவன் டிஸ்டர்ப் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு போர் தொடுக்கிறான். ராஜேந்திர சோழனுக்கும் பாண்டிய மன்னன் அமரபுஜங்கனுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. போரில் வெற்றி பெற்று அவன் நாட்டிலே அவனை சிறை வைக்கிறான். முதல் நாள் அரசன், 2வது நாள் சிறை கைதி. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சோல்ஜர்களையும் அழைச்சி கவசமாக மாற்றிக்கிட்டு காந்தலூர் சாலை போகிறான். அது எங்கே இருக்குன்னா ட்ரிவாண்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் மிகப்பெரிய ஒரு போர். ராஜேந்திர சோழனுக்கும் பாஸ்கர ரவிவர்மன் என்று சொல்லக்கூடிய சேர மன்னனுக்கும். போரில் வெற்றி பெற்று நேராக நாட்டுக்குள்ளே போய் சிறைச்சாலை எங்கே இருக்குன்னு பார்த்து தான் தூதுவன் இருந்த சிறைச்சாலையை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய தூதுவனை தூக்கிட்டு வர்றான். அந்த மகிழ்ச்சியில் கட்டினது தான் முதல் கோபுரம். அது கேரள அந்தகன் கோபுரம். கேரள மக்களுக்கு யமன் போன்றவன்னு பேர். இங்கே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. ராஜேந்திர சோழன் பாஸ்கர் ரவிவர்மன் கைது பண்ணி அழைச்சிட்டு வர்றாங்க. அவர்கிட்ட சொல்கிறான், எனக்கு உன் நாட்டுக்கு பொண்ணு பொருள் எதுவும் வேண்டானா, நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு. என்ன தவறு செஞ்ச? தூதுவரை சிறை பிடிச்ச, அது செய்யக்கூடாது. அதனால் உனக்கு ஒரு நாள் தண்டனை. என்ன ஒரு நாள் தண்டனை? நீ யாரை பிடிச்சி சிறையில் வச்சியோ அந்த தூதுவன் உன்னுடைய அரியாசனையில் உட்காந்து ஒரு நாள் ஆட்சி செஞ்சுட்டு தான் வருவான்னு சொல்லி ஆட்சி செய்ய வச்சுட்டு வருவான். இதுதான் அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதன் வெற்றியின் ஞாபகமாக கட்டினது தான் அந்த முதல் கோபுரம். அதுக்கு பேர் கேரள அந்தகன். அந்தகன்னா யமன் போன்றவன் அர்த்தம். கேரள மக்களுக்கு யமன் போன்றவன் பேர். 2வது கோபுரத்துக்கு பேர் ராஜராஜன் கோபுரம்னு அவர் பேரே வைக்கிறாங்க. இது வரைக்கும் தான் கோயில் இருந்தது. இந்த வெற்றியின் சின்னமாக அதை செஞ்சுருக்கிறாங்க. முதல் கோபுரத்துக்கு 5 ஃப்ளோர்ஸ், 2வது கோபுரம் 3 ஃப்ளோர்ஸ். முதல் கோபுரம் 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. பெயிண்டிங்கே கிடையாது, ஒரிஜினல் கெமிக்கலை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுவாங்க. 2வது கோபுரமும் அப்படி தான். சிமெண்ட்டு கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். இதை பாருங்கள், ஒரு கல் எப்படி இருக்குது, இன்னொரு கல் எப்படி இருக்குது பாருங்கள். ரெண்டையும் லாக் பண்ணி செஞ்சுருக்கான் பாருங்க. இங்கிலீஷ்காரன் இதை ஆஸ்டெக்னு சொல்லுவான். ஆஸ்டெக். கீழே இருக்க ஸ்டோன் யூ ஷேப்பில் இருக்கும், மேலே இருக்க டி ஷேப்பில் இருக்கும். இது ஆஸ்டெக்னு பேர். இந்த கல்லுக்கு இந்த ஊரில் வேலை கிடையாது. 60 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட புதுக்கோட்டையிலேருந்து ஒன்று செஞ்சுருக்கான் பாருங்க. உருளக்கூடிய கட்டையை வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு விலங்குகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வரோம். இந்த கோவிலை பற்றி ஹிஸ்டாரி சேனலில் கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். அது இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது. யூடியூப் ஹிஸ்டாரி சேனல் OMG பிரகதீஸ்வரா ஏமேர இந்தியான்னு இருக்கும். அதில் நான் சொன்ன சில வார்த்தைகள் பாருங்கள். இந்த கோயில் கட்டுவதற்கு 1000 யானைகளையும் 5000 குதிரைகளையும் 1,30,000 டன்ஸ் ஆஃப் கருங்கற்களையும் 1,00,000க்கும் குறையாத சிறை கைதிகளையும் பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டு.
சரி, இந்த முதல் இங்கே உள்ள தூண்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்க பாரு. அது பர்டிகுலராக முதல் கோபுரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய தூண் 40 அடி உயரமுடையது. இந்த பாருங்க, 40 அடி உயரமுடைய இந்த தூணை எப்படி ஒரு பாறையிலேருந்து எடுக்கிறான். இது வந்து ஒரு பாறை, இதில் உளியை பயன்படுத்தி ஓட்டையை போடுறான், மரக்குச்சிகள் அடிக்கிறான், டெய்லி தண்ணி விட்டுகிட்டே இருக்கிறான். இந்த மரக்குச்சிகள் தண்ணியை குடிச்சிட்டு உப்பும் போது பாறை வெடிச்சு போயிடும். இதுக்கு பேர் ராக் பிரேக்கிங் டெக்னிக். இது மாடல், இது ஒரிஜினல். இன்றைக்கி நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா மகாபலிபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ராக்ஸ் வந்து ஓட்டையோடு கிடக்கும். இதுதான் காரணம். ஓகே ஓகே ஓகே. இதுதான் இந்த ஒரே டெக்னிக் தான் அப்போ இருந்தது சார். இது ஒரு சிவன் கோயில். எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு வந்தாலும் 3 உறுப்புகளை கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாமரை மலர், இதுக்கு பேர் பலிபீடம்னு பேர். ரெண்டாவது நந்தி, மூணாவது கொடிமரம். இந்த 3 உறுப்புகளும் கண்டிப்பாக எல்லா சிவன் கோயில்லையும் பார்க்க முடியும். பலிபீடங்கிறது சாக்ரிஃபைசிங் பிளேஸ், விலங்கு கிடையாது, நம்மளுடைய ஈகோ. எல்லார்ட்டையும் இருக்கக்கூடியது ஈகோ. அந்த ஈகோ இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இறைவனை பற்றிய சிந்தனையோட போகணும். அதுதான் இதுக்கு அர்த்தம். கீழே விழுந்து வணங்கணும்னா அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி வணங்கணும். ஆனால் நம்மளுடைய ஹெட்டு வந்து வடக்கு நோக்கி இருக்கணும், கைலாஸ். நம்மளுடைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து பலிபீடத்துக்கு முன்னாடி வணங்க மாட்டோம், கொடிமரத்துக்கு பின்னாடி தான் வணங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த உறுப்புகள் மாறி இருக்கும். இந்த இடத்துல கொடிமரம், அடுத்தது நந்தி, அடுத்தது பலிபீடம். எது முன்னாடி இருக்கோ அதுக்கு முன்னாடி தான் விழுந்து வணங்கணும். அதுதான் ஆகம விதி. ஆகம விதிப்படி அப்படி தான் செய்யணும். ரைட். ரெண்டாவது நந்தி. பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு விலங்கு மாதிரி இருக்குது பாருங்கள். இது விலங்கு கிடையாது, மனித உயிர், ஜீவாத்மா. உள்ள இறைவன் இருக்கார், பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவும் சேரக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் தான் ஆலயம், ஆன்மா லயக்கக்கூடிய இடம். இந்த இடம், இந்த நந்தி ஒரே கல், கருங்கல், 25 டன் எடை. இதை யார் கட்டினான்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நாயக்கமார் செய்கிறாங்க, சோழன் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், சோழன் கோயிலாச்சே, சோழன் நந்தி வச்சானா இல்லையான்னு. ஒரு சின்ன நந்தி வச்சான், கொட்டாய்க்கு பின்னாடி வெள்ளை கலரில் ஒரு நந்தி இருக்குது பாருங்கள், அதுதான் சோழனுடைய நந்தி. இங்கே இருந்தது, சீலிங் கிடையாது. அப்போது 16ஆவது நூற்றாண்டு நாயக்கமார் ஆட்சிக்கு வந்தோன்னே இங்கே இருக்க தூக்கி அங்கே போட்டுட்டு புதுசாக செய்கிறான். இது பெருசு கிடையாது, இதை விட பெருசு ஆந்திராவில் இருக்குது. இது 2வது பெருசு, 3வது மைசூரு, 4வது பெங்களூர். இங்கே ஒரு நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது விவசாய பூமி, எங்களுக்கு மழை வேணும். மழை இல்லைன்னா மிளகு எடுத்து அரைச்சி தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணி எடுத்து நந்திக்கு அபிஷேகம் பண்ணால் மழை கொட்டுன்னு கொட்டுங்கிறது ஐதீகம். இன்றைக்கி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நந்திக்கு மேலே பெயிண்டிங் இருக்குது, அதுக்கு பேர் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு பேர். 18ஆவது நூற்றாண்டு மராத்திய மன்னர் சரஃபோஜி டூங்கிறது தான் செஞ்சுருக்கிறார். இது எப்படி அங்கே இந்த ரூம் சீலிங்கில் இருக்கிறது அது இலை, காய், கனி இதை கசக்கி செஞ்சுருக்கிறாங்க. நந்திக்கு முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்குது. அந்த கொடிமரத்தில் கொடி பறந்ததுன்னா இந்த கோயிலில் உற்சவம், திருவிழா நடக்கிறதா அர்த்தம். என்ன திருவிழா? ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாடுவோம். அவன் சதய நட்சத்திரம், சதய திருவிழா அக்டோபர் 2 இல்லைன்னா நவம்பர் 1 வரும். சரிங்க சார். அந்த கொடிமரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மியான்மர்லேருந்து கொண்டு வந்த வுட் இருக்குது, டீக்குட். அவுட்ரு கவரிங் பார்த்தீங்கன்னா காப்பர். அதில் 32 ரிங்ஸ் அல்லது மடங்கு இருக்கணும், 32 மடங்காக இருக்கணும். அது நம்மளுடைய பேக் போன் 32ஐ குறிக்கக்கூடியது. எல்லாமே இங்கே அர்த்தமுடையது தான். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் 3 விஷயங்களை கேட்கணும். ஒன்று, இந்த கோயிலுடைய மூர்த்தி யாது, தீர்த்தம் என்ன, ஸ்தல விருட்சம் என்ன, இது 3 என்ன தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கோயிலுக்கு போகணும். இந்த கோயிலுடைய மூர்த்தி சிவன், தீர்த்தங்கிறது குளம், சிவகங்கை தீர்த்தம் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸ்தல விருட்சங்கிறது வன்னிமரம். இந்த வன்னிமரத்தை பற்றி புராணங்களில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. மகாபாரத கதையில் அர்ஜுனன் வந்து காட்டுக்குள்ளே போகும்போது தன்னுடைய ஆடைகளையும் ஆயுதங்களையும் இதில் மறைச்சி வச்சுட்டு தான் உள்ளே போனார், அஞ்ஞான வாசம்னு சொல்லக்கூடிய. இன்றைக்கி நம்ம தெலுங்குக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா போனோடனே இந்த இலையை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க, இந்தாங்க பங்காரு வச்சுக்கேன்னு. பங்காருன்னா கோல்டுன்னு அர்த்தம். நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு குங்குமம் கொடுக்குறோமோ அதுபோல் தெலுங்குக்காரங்களும் கர்நாடகாரங்களும் இதை கொடுப்பாங்க. மகாராஷ்டிராக்காரன் போருக்கு போனான்னா இந்த இலைகளை வந்து பிரசாதமாக வாங்கிட்டு தான் போவோம். இந்த மரம் பேர் என்ன சொன்னீங்க திருப்பி? வன்னி மரம். வன்னி மரம். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் விஷ்ணுவோட அம்சம் ஒன்று இருக்கணும். இந்த கோயிலில் விஷ்ணுவோட அம்சம் இந்த இருக்கு பாருங்கள், வாராகா வாராகி. ஒரு தனி கோயில் காசி விஸ்வநாதர் காசியில் இருக்குது, 2வது இங்கே இருக்குது. சப்த மாதர்களில் ஒருத்தர். ராஜராஜ சோழன் எப்போ போருக்கு போனாலும் இவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போவோம். எதிர்த்தாப்புல ஒரு சின்ன நந்தி ஒன்று தெரிஞ்சு பாருங்கள், வெள்ளை கலர், அதுதான் சோழனுடைய நந்தி. இங்கே இருந்தது, அப்போ சீலிங் கிடையாது.
இது வரைக்கும் ரொம்ப அம்சமாக போயிட்டுருக்கு, ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு எப்பயும் ரொம்ப மனசில் எப்பயும் ஓடுறது என்னென்னா, இது எப்படி கட்டியிருப்பாங்க, இந்த ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது ஊர்லேருந்து லண்டன்லேருந்து வரவங்க எல்லாம் கேட்குறாங்க எப்படி பண்ணாங்கப்பா இது இப்போ கூட கட்டுறது, இப்போலாம் கட்டவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக என்ன ப்ராசஸ், எப்படி நடந்தது? நல்லது. இது ஒரு அற்புதமான படைப்பு. இந்த எப்படி கட்டினாங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. முதல் கோபுரத்துக்கு பேர் கேரளந்தகன் கோபுரம், ரெண்டாவது கோபுரத்துக்கு பேர் ராஜராஜன் கோபுரம். அதை எடுங்க அப்படியே அவர் சொல்லுங்க. முதல் கோபுரத்துக்கு பேர் கேரளாந்தகன் கோபுரம், ரெண்டாவது கோபுரத்துக்கு பேர் ராஜராஜன் கோபுரம். எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது, எல்லாத்தையுமே சொல்லுவேன் நான். கோபுரங்கிறது உள்ளே நுழைஞ்சு வெளியில் வரலாம், வெளியிலேருந்து உள்ளே போகலாம். ஆனால் அது மட்டுமல்ல அதோட வேலை, உள்ள இறைவன் இருக்காருன்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள். நீங்கள் தொலைதூரத்தில் இருக்கீங்க, ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கீங்க, நிறைய பில்டிங்கை பார்க்குறீங்க. இந்த பில்டிங்க்கு மத்தியில் ஒரு கோபுரம் இருக்குன்னா நீங்கள் பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க? ஓ, இறைவனுடைய வீடு இருக்குது, இறைவன் உள்ளே இருக்காருன்னு சொல்லுவோம். ஆஹா, இறைவன் உள்ளே இருக்காருன்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் கோபுரங்கள். இதுக்கு பேர் கோபுரம் கிடையாது, விமானம். விமானம் விமானம்ங்கிற வார்த்தையை இங்கிலீஷில் ஏரோப்ளேன்னு சொல்கிறோம். முத எங்கே கேள்விப்படுறோம்னா, ராமாயண கதையில் ராவணா ட்ராவல்டு பை புஷ்பக் விமான் முத. ரெண்டாவது, இன்றைக்கி நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா அந்த பாருங்க வெங்கடாஜலபதி விமானம் இருக்குதுன்னு காமிப்பாங்க. ஆக இது கடவுளுடைய ஆகாய விமானம், இங்கே தான் இறங்குறாரு, இங்கே தான் நம்மளை ப்ளஸ் பண்ணுறாரு. இதுதான் இதுக்கு அர்த்தம். இதோட மொத்த உயரம் சொன்னால் 216 அடி உயரம். 2 + 1 + 6 3 எண்களை கூட்டி பாருங்கள், 9. இங்கே எல்லாமே 9 அடிப்படையாக வச்சுருக்கான். 13 அடுக்குகள் இருக்குது. பெயிண்டிங்கே கிடையாது, ஒரிஜினல் கெமிக்கலை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ இதோட இன்னர் வியூ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலேருந்து 2nd ஃப்ளோர் வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கும்பாபிஷேகத்து அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து க்ளீன் பண்ணிட்டாங்க, இது இன்னும் க்ளீன் பண்ணல. அதனால தான் அந்த வித்தியாசம் நமக்கு தெரியுது. இங்கெல்லாம் நல்ல கருப்பு க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா இனிமேல் தொடர்ந்து அந்த மாதிரி பிளாக் ஆகிடும். சரி, இப்போது இந்த கோபுர விமானத்துடைய இன்னர் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதுதான் இந்த விமானத்துடைய இன்னர் வியூ. ஆமாம், அதுக்கு தானே விமானம்னு பேர். இங்கேருந்து இது வரைக்கும் பேர் விமானம்னு பேர். இதில் உள்ளதெல்லாம் விமானத்துடைய உறுப்புகள். 2 வால் சப்போர்ட்டட், ஃபவுண்டேஷன் 6 feet. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம்னு சொல்கிறோம். அப்பா பையன் கட்டின 2 லிங்கம் தான் பெரியது. பையன் கட்டினது கங்கை கொண்ட சோழபுரம், இங்கேருந்து 80 கிலோமீட்டர். இதை விட ஒரு 3 இன்ச்சு பெருசாக கட்டியிருக்கான். உலகத்திலே மிகப்பெரிய சிவலிங்கங்கள் இதெல்லாம். கதவு சின்னது, லிங்கம் பெரியது. அதனால் லிங்கத்தை கதவுலேயே எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த டோரை பாருங்கள், சின்ன டோராக இருக்குது. ஆக என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல சிவலிங்கத்தை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விமானத்தை செய்கிறாங்க. இந்த முறைக்கு பேர் மகுடாகமம்னு பேர். மகுடாகமம். நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, முதல்ல விமானத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விமானத்தை இங்கே இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கு பேர் ஆகமம், AGAMA, ஆகமா. இது உல்டா மகுடாகமம். எப்படிங்கிறத டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இதுதான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தை தரையில் நான் வச்சுட்டேன். சுற்றி கல் போட்டாச்சு. பசில் டெக்னிக். சிமெண்ட்டு கிடையாது, சுண்ணாம்பு கிடையாது, ஒட்டுற எந்த பொருளும் கிடையாது. மண்ணால் டைட்டாக பேக் பண்ணுறான். உள்ளே மட்டும் கிடையாது, வெளியிலையும் டைட்டாக பேக் பண்ணுறான். கல் மேலே இன்னொரு ரோ கல் போடுறான். பசில் டெக்னிக். சிமெண்ட்டு கிடையாது, சுண்ணாம்பு கிடையாது, ஒட்டுற எந்த பொருளும் கிடையாது. கல் மேலே இன்னொரு ரோ கல். ஆமாம், உள்ளேயும் மண் வெளியிலையும் மண். கல் மேலே இன்னொரு ரோ கல், உள்ளேயும் மண் வெளியிலையும் மண். கல் மேலே இன்னொரு ரோ கல், உள்ளேயும் மண் வெளி, அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு படம் காமிக்கிற பாருங்க, ஈஸியாக புரியும் உங்களுக்கு. கட்டும் பொழுது இந்த இடத்துல சிவலிங்கம் இருக்கு, அதை சுற்றி மண் இருக்கு, அதை சுற்றி கல் இருக்கு, அதை சுற்றி மண் இருக்கு. சார் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல சிவலிங்கம், மண், கல், மண். இந்த சர்க்குலர் ராம் இது வரைக்கும் இருந்தது எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகே ஓகே சார், இதுக்கு பேர் சிகரம்னு பேர். மேலே பாருங்கள், ஒரே கல், கருங்கல், 81 டன்னு. ஆமாம், டாப்பு 81 டன்னு எடையுள்ள இந்த கல்லை கொண்டு போய் 1014 வருஷம் ஆகுது. 1014 வருஷத்துக்கு முன்னாடி இதை எப்படி கொண்டு அங்கே வச்சுருப்பான்? என்ஜினியர் கிடையாது, மிஷினரி கிடையாது, ரோடு கிடையாது. இந்த ஒரு கல்லுக்காக, இந்த ஒரு கல்லுக்காக 7 கிலோமீட்டருக்கு மண்சாரம் போடுறான் செப்பரேட்டாக.
இந்த பாருங்கள், இது ஹிஸ்டாரி சேனல், நான் டிசைன் பண்ணது. இது பாருங்கள், 7 கிலோமீட்டருக்கு மண்சாரம், உருளக்கூடிய கட்டை, அதுக்கு மேலே கல்லை வச்சு விலங்குகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறான். இந்த கல்லை கொண்டு வந்து இங்கே வச்ச பிறகு தான் சிற்பமாக மாறுது. மண் எடுக்கிறான், அதுலேன்ட்டு சிற்பம் செய்கிறான், மண் எடுக்கிறான், அதுலேன்ட்டு சிற்பம் செய்கிறான், மண்ணெல்லாம் எடுத்து முடிக்கிறான், சிற்பமும் செஞ்சு முடிச்சிடறான். இதற்கான டெக்னாலஜி அவனுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட எஜிப்து பிரமிடுகள். இது 1000+ இயர்ஸ், அது 5000+ இயர்ஸ். ஓகே, அந்த டெக்னாலஜி இதில் பயன்படுத்துகிறான். வியாபார லிங்க், எப்படி ராஜராஜ சோழனுக்கும் ஈஜிப்து பிரமிடுகளுக்கும் என்ன சம்மந்தம்னா ஒரு நல்ல வியாபார தொடர்பு வச்சுருந்தான். அதன் காரணமாக அந்த டெக்னாலஜியை பெற்று அவன் கட்டி முடிக்கிறான். ஒரு அற்புதமானது. சரிங்க சார், இப்போ உள்ள பேக்கடு மட் இருக்குது. இதை என்ன பண்ணுறான், கீழே டோர் இருக்குது, இந்த மாதிரி டோர், அந்த டோர் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய மண்ணை பூரா ரிமூவ் பண்ணிடுறான். இப்போ உள்ள ஹாலோ ஆகிடுது. சரி, ஓகே ஓகே. உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் எடுத்துடுறான். இப்போ உள்ள ஹாலோ ஆகிடுது. இந்த சிகரத்துக்கு மேலே இருக்க இந்த மெட்டல் போர்ஷனை பாருங்கள், கலசம்னு பேர். மேலே காமிங்க சார், கலசம்னு பேர். அது சின்னது கிடையாதுங்க சார். க்ளோஸ் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அசந்து போயிடுவீங்க. அந்த கலசத்துடைய க்ளோஸ் ஆஃப் வியூ இந்த இருக்கு. இதுதான் அந்த கலசத்துடைய க்ளோஸ் ஆஃப் வியூ. இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 அடி உயரம். 3 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க முடியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா 10 மூட்டை வரகு இருக்குது. ஏன், இது விவசாய பூமி. 3லிருந்து 6 மாதம் தொடர் மழை, பூமியெல்லாம் நீர் நிரம்பி பூமியில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் அழுகி போயிடும். அந்த சமயத்தில் தண்ணீர் வற்றிய பிறகு அங்கே இருக்கக்கூடிய விதைகள் எடுத்துகிட்டு வந்து விவசாயம் பண்ணுவாங்க. எல்லாமே காரண காரியம். 2வது காரணம், இந்த விதையினுடைய வாழும் காலம் 12 வருடங்கள். 12வது வருஷம் கம்பல்சரி அந்த கலசத்தையே இங்கே கொண்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை பூரா கொட்டிட்டு புது விதைகள் இதில் நிரப்பி திருப்பி கொண்டு அதே இடத்துல வச்சு அதுக்கு மேலே கங்கை நீர் ஊற்றுவாங்க. இதுக்கு பேர் மகா கும்பாபிஷேகம். மகா கும்பாபிஷேகம். ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுறோம்னா உள்ளே இருக்கக்கூடிய விதையினுடைய வாழும் காலம் 12 வருடங்கள். ஓகே, இதெல்லாம் பயங்கர புல்ல இருக்குது. 3வது காரணம் பாருங்களேன், இடி மின்னலால் ஏற்படக்கூடிய சக்தியை உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் தனக்குள்ளே ஈர்த்து இடி தாங்கியாக செயல்படுது. அதனால் 100 கிலோமீட்டருக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. சூரியனோட கதிர்கள் பாருங்கள், இது வழியாக நேராக கர்ப்பகிரகத்துக்கு போகும். அதனால தான் வி ரஷ் டு கோ டு கர்ப்பகிரகம் டு கெட் த பாசிட்டிவ் எனர்ஜி. இது சீட் ரிசர்வயர், தண்டர் அண்ட் லைட்னிங் அரெஸ்டர், பாசிட்டிவ் எனர்ஜி ப்ரொடியூசர், தாமிரம். இன்றைய மாடர்ன் மேன் வந்து பளபளப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இதில் கோல்டு கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கான். இட் ஷுட் நாட் பி அப்ளைட். நமக்கு தெரியும் காப்பருங்கிறது வெரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டட் எலக்ட்ரிசிட்டி. கோல்டு அப்ளை பண்ணால் அது ஸ்பாயில் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். அது இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்களா அப்போனா? ஆமாம், மாடர்ன் மேன். ஓ சரி சரி சரி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து சூப்பராக கோயிலை பற்றி நல்லா சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ரிலீஜியஸாக கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ். சரி. இப்போ இந்த சாமியை வந்து கும்பிடும்போது அது எப்படி என்ன மாதிரி ப்ராசஸிங்க? இந்து மதத்தில் இறைவனை 3 வழியில் வழிபடுறோம். வெரி குட் கான்செப்ட் நம்ம நான் சொல்ல போகிறது. ஒன்று உருவ வழிபாடு, இன்னொன்று உருவமற்றது, இன்னொன்று அருவுருவம். இறைவனை 3 வழியில் வழிபடுறோம். ஒன்று உருவ வழிபாடு. உருவங்கிறது மனுஷன் மாதிரியே கண்ணுகாது மூக்கெல்லாம் வச்சு ஒரு சிலை செஞ்சு அதை வணங்கினோம்னா அது உருவ வழிபாடு. உருவமற்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணை 2ஐயும் மூடிடுங்களேன், எதிர்த்தாப்புல என்ன இருக்குன்னா சூனியம். அந்த சூனியத்தை வழிபடக்கூடிய வழக்கம் இந்து மதத்தில் உண்டு. அரு உருவம், அது என்ன அரு உருவம் பாருங்க, ஒரு அருமையான கான்செப்ட் இந்து மதத்தில். எனக்கு முன்னாடி ஒரு உருவம் இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு உருவம் இருக்குங்க, இது ஆடா மாடா மனுஷனா சொல்ல தெரியல. ஆனால் நான் இதுக்கு பேர் மட்டும் கொடுக்குறேன் லிங்கம்னு. லிங்கம்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை, 2ஆ பிரியும். லிங் கம். லிங் அப்படின்னா ஒடுங்குதல், கம் அப்படின்னா உற்பத்தி. இங்கிலீஷில் இன்வல்யூஷன் எவல்யூஷன். ஒடுங்குதல் உற்பத்தி, ஒடுங்குதல் உற்பத்தி, இதுதான் உலக நியதி. அது என்ன ஒடுங்குதல், அது என்ன உற்பத்தி? எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை பாருங்க, மிகப்பெரிய மரம். ஆனால் அதோட விதையை பாருங்க சார், அந்த வேப்ப மரத்தோட விதையை பாருங்க, இவ்வளோ பெருசு தான். இந்த சிறிய விதை மிகப்பெரிய மரத்தை கொடுக்கறது, அந்த பெரிய மரம் சிறிய விதையை கொடுக்குது. அதுதான் இதில் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சிறிய வேப்ப விதை வளர்ந்து மிகப்பெரிய மரத்தை கொடுக்கிறது,
அதில் இருக்கிற இலைகளெல்லாம் எண்ணுங்க. 1 crore இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. இந்த 1 crore இலைகள் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு சொல்லுங்கள். எஸ், எக்ஸாக்ட்லி. அதுதான் இன்வல்யூஷன், ஒடுங்குதல். எல்லாமே ஒரு இடத்துல ஒடுங்கி இருக்குது, வளர்ந்து மரமாக மாறி இருக்கு பாருங்கள். இதுதான் உற்பத்தி. ஒடுங்குதல் உற்பத்தி, ஒடுங்குதல் உற்பத்தி, இதுதான் உலக நியதி. இதே தான் பிக் பேங் தியரிலையும் சொல்கிறான். இன் எ சிங்கிள் பாயிண்ட் எக்ஸ்பேண்டிங் இட் வில் பிகம் எ சிங்கிள் பாயிண்ட். இது ஒரு விஞ்ஞான உண்மை, விஞ்ஞான உண்மை. இந்த லிங்கம் 13 அடி உயரமுடையது. வடநாட்டில் மத்திய பிரதேசத்தில் நர்மதை ஆறு ஓடுது. அந்த ஆற்றங்கள்லேயே இந்த கல்லை கொண்டு வந்து இங்கே செஞ்சுருக்கிறாங்க. லிங்கத்துக்கு மேலே 3 கோடுகள் இருக்குது. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தா எல்லாமே அர்த்தமுடையன்னு சொல்லியிருக்கேன். பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு. மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து ஜீவராசிகளுக்கும். ஒரு நாள் வாழக்கூடிய உயிரினம் கூட இருக்குது. பிறக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் இறந்து போயிடும். தட்டான் உதாரணத்துக்கு, அன்றே பிறந்து அன்றே இறந்துடக்கூடியது. ஸோ இது பிறப்பு, வாழ்க்கை, இறப்பை குறிக்கக்கூடியது. லிங்கத்துக்கு மேலே ஒரு 5 தலை பாம்பு இருக்குது. இந்த 5 தலைங்கிறது பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பஞ்சபூதங்களாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பஞ்சபூதங்களுடைய கலவை தான் இந்த உடலும் உலகமும். சரி, பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய சிவலிங்கம் இப்படி தான் இருக்கும். இந்த பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியாது, அங்கே பார்க்கும்போது தெரியாது. இது மட்டும் எங்கேயுமே பார்த்து தெரியாது. நம்ம எந்த ஒரு சிவலிங்கமும் இந்த பகுதி தெரியாது. ஆனால் சிவலிங்கம் வந்து 3 பகுதிகள் உடையதாக இருக்கும். இது பிரம்மபாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம். 3 பகுதி இருக்கணும். பிரம்மபாகம் பூமி கீழே இருக்கும், அதை பார்க்க முடியாது. விஷ்ணு பாகம், ருத்ர பாகம். லிங்கத்தை ஒரே கல்லில் செய்யக்கூடாது. இது பாருங்கள், இது மாதிரி 3 பகுதியாக இருக்கும். இதை இதில் இன்சர்ட் பண்ணணும். ஆனால் ஷேப்ஸ் கொடுத்துக்கலாம் பாருங்கள். இது வந்து ஸ்கொயராக இருக்கணும், இது ஆக்டகனாக இருக்கணும், சிலிண்ட்ரிக்காக இருக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி இதாக இருக்குது பாருங்கள். ஸ்கொயராக இருக்கணும், ஆக்டகனாக இருக்கும், சிலிண்ட்ரிக். இதில் தான் அந்த 2 இன்சர்ட் பண்ணுவாங்க. இப்போ மறுபடியும் நான் இங்கே வர்றேன். இது சத்துவ குணத்தை குறிக்கக்கூடியது, இது ராஜச குணத்தை குறிக்கக்கூடியது, இது தாமச குணம். சத்துவ, ராஜச, தாமஸ் அப்படின்னா குணங்கள் 3 சொல்கிறவங்களுக்கு. இந்த லிங்கம் பர்டிகுலராக 5 feet, 6 feet, 7 feet, டோட்டலி 18 feet. 1 + 8 9. எல்லாமே 9 அடிப்படை வச்சு தான் செஞ்சுருக்கிறோம். ஓகே, சரி. இப்போ சிவலிங்கத்தை பற்றி நிறைய பேசியிருந்தீங்க. இப்போ மெயினாக வந்து நிறைய பேருக்கு மைண்டில் ஓடுறது வந்து சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு வணங்கலாமா? நல்ல கேள்வி. சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம். ஆன்சர் வந்து எஸ். ஆனால் எப்படி இருந்தால் வணங்கலான்னா 3 பகுதிகள் இருக்கணும். 1 2 3 3 வடிவம் இருக்கணும். இந்த மாதிரி இந்த பகுதி வாட்டர் டிராப்பிங், இந்த பகுதி வடக்கு நோக்கி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம். கடையில் கிடைக்கக்கூடிய சிவலிங்கம் இப்படி தான் இருக்கும், அதை வணங்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு பேர் ஷோகேஸ் லிங்கம்னு பேர். ஆக இது மாதிரி கிடைக்குதானா? கிடைக்கிது. திருவண்ணாமலையில் கூட நம்ம வாங்க முடியும். இது மாதிரி 3 பகுதி எக்ஸாக்ட் ப்ரொபோர்ஷனில் சிவலிங்கம் இருக்கும். அதை வாங்கி வீட்டில் வைக்கும்பொழுது ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பகுதி கண்ணுக்கு தெரியக்கூடாது. எனிஹாவ் கொஞ்சம் பூமியில் தோண்டி உள்ளே மறைச்சி வைக்கலாம், இல்லை களிமண்ணை வச்சு மறைக்கலாம். எப்படியோ அதை மறைச்சிட்டு நம்ம பூஜை செய்யலாம். இப்படி இருந்தால் தான் அந்த சிவலிங்கத்தை நம்ம வணங்க முடியும். சரி, இதெல்லாம் சூப்பர். இதுக்கு மேலே இன்னொரு கேள்வி, இந்த சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு வணங்குறதோ இல்லை இங்கே கோயிலில் வந்து வணங்குறதுக்கு என்ன நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, $1 மில்லியன் கொஸ்டின் இது. சிவலிங்கத்தை வணங்க நிறைய பேர் வர்றாங்க, சாமி கும்பிட்றாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்குது. இப்போது உண்மையான அர்த்தத்தை சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் நான் அந்த வேப்ப விதையை பார்க்குறேன். லுக் இன்டு த சீட், விதைக்குள்ளே பார்க்குறேன். இந்த விதைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேப்ப மரம் இருக்குது. சாதாரண பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் இந்த விதைக்குள்ளே பார்க்கும்போது மிகப்பெரிய வேப்ப மரம் இருக்குது. அதே மாதிரி இந்த சிவலிங்கத்துக்குள்ளே நான் உற்று நோக்கிறேன். சாதாரணமாக பார்க்கல, உற்று நோக்கும்போது சிவனுடைய 64 ரூபங்களையும் உள்ள இருக்கு. ஆக ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் வணங்குனீங்கன்னா, பூஜை செஞ்சீங்கன்னா, சிவனுடைய 64 ரூபங்களையும் பூஜை செய்ததற்கு சமம். சிவனுடைய 64 ரூபங்களையும் உடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். தனித்தனியாக நீங்கள் வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீரபத்திரர், சண்டிகேஸ்வரர், லிங்கோத்பவர், நடராஜர், சந்திரசேகர்னு தனித்தனியாக 64 ரூபங்களையும் வணங்க வேண்டியதில்லை. ஒரு சிவலிங்கத்தை வணங்கிட்டா சிவனுடைய 64 ரூபங்களையும் வணங்கியதற்கு சமம். ஸோ இது வரைக்கும் அழகாக வந்து சிவலிங்கத்தை பற்றி சொன்னீங்க, சிவலிங்கத்தை எப்படி வணங்கணும்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் 3வது எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நீங்கள் போய் வணங்கும் போது ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாரும் வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு விதிமுறை இருக்கா? சொல்கிறேன்.
அருமையான கேள்வி. இந்து மதத்தில் நம்ம வீடை நம்ம இஷ்டத்துக்கு கட்டலாம், கோவில் நம்ம இஷ்டத்துக்கு கட்ட முடியாது. ஆகமோதிப்படி தான் கோயில்கள் கட்டணும். AGAMA ஆகமோதிப்படி கோயில்கள் கட்டும் பொழுது தெலுங்குக்காரங்க சொல்கிறாங்க பாருங்கள், தேகமே தேவாலயம். கர்நாடகாரன் சொல்கிறான் பாருங்க, தேகமே தேவஸ்தானம். இந்திக்காரன் மண் மந்திர். நாம் சொல்கிறோம் மனுஷன் கோவில், கோவில் மனுஷன். அற்புதமான ஒரு கான்செப்ட். எங்கே மனுஷனுக்கு பிரெயின் இருக்கோ அங்கே தான் கர்ப்பகிரகம். அங்கே காமிங்க, அதுதான் கர்ப்பகிரகம், சிவலிங்கம் இருக்கிற இடம். கழுத்துங்கிறது அர்த்த மண்டபம். அந்த சாமி மட்டும் இறங்கி வர்றாங்க பாருங்க, இந்த இடம் இங்கேருந்து அங்கே காமிங்க, அர்த்த மண்டபம்னு பேர். நெஞ்சுங்கிறது இதில் பாதி, இதுதான் மகா மண்டபம், ப்ரேயர் ஹால். இதுக்கு அடுத்த ஒரு ஹாஃப் பார்த்தீங்கன்னா வயிறு. வயிறு மனுஷனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, முன்ன பின்ன வந்துக்கிட்டே இருக்கு. அதனால இங்கே டான்ஸ் பண்ணணும், நிருத்திய மண்டபம்னு பேர். ஹியூமன் ஆர்கன் பாருங்க, ஃப்ளாக் போஸ்ட், கொடிமரம். கால்கள் பாருங்க, கோபுரங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இங்கே மனிதனுடைய பிரெயின் இருக்கு. அடுத்தது அர்த்த மண்டபம், சாமி கும்பிட்டு இறங்குற இடம். இது வந்து மகா மண்டபம், ப்ரேயர் ஹால். இது வயிறு, துடிச்சிக்கிட்டே இருக்குது, டான்ஸ் பண்ணக்கூடிய இடம். ஹியூமன் ஆர்கன்கிறது ஃப்ளாக் போஸ்ட், கால்கள்ங்கிறது கோபுரங்கள். மனுஷன்தான் கோவில், கோயில் தான் மனுஷன். மறுபடியும் நான் இந்த இடத்துக்கு வர்றேன். இதுக்கு பேர் மகா மண்டபம்னு பேர், ப்ரேயர் ஹால். இங்கே தான் நம்ம பிரணவ மந்திரம் சொல்கிறோம். அது என்ன பிரணவ மந்திரம்? இப்போ நம்ம என்கிட்ட வந்து என்னுடைய வாயில் வந்து நாக்கு இல்லைன்னா, இஃப் ஐ டோன்ட் ஹாவ் டங்க் இன் மை மவுத், வாட் ஆர் த சவுண்ட்ஸ் விச் ஐ கேன் ப்ரொடியூஸ்? ஆ ஊ ஆ ஊயும் 3 பிரைமரி சவுண்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் சவுண்டு கிடைக்கும். எப்படி கம்ப்யூட்டருக்கு போங்களேன், 3 கலர் தான் இருக்குது, RGB. இந்த RGBன்னு சொல்லக்கூடிய இந்த 3 கலரையும் ஒன்றா சேர்க்கும்போது மில்லியன்ஸ் ஆஃப் கலர் கிடைக்குது. அதே மாதிரி இந்த 3 சவுண்டை சொல்லும் பொழுது நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் சவுண்டு கிடைக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நாபியிலேருந்து ஆரம்பிக்கணும். நாக்கை பயன்படுத்தக்கூடாது, வடக்கு நோக்கி உட்காந்துக்கணும். இதுதான் வடக்கு டைரக்ஷன். சரி, எப்படி இந்த மந்திரத்தை சொல்லணுன்றதை நான் முறைப்படி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், 2 மினிட்ஸில். இப்போ நான் வந்து வடக்கு நோக்கி உட்காந்துக்கணும். என்னுடைய கால்கள் வந்து பத்மாசனம், இதுதான் வடக்கு. என்னுடைய கால்கள் வந்து பத்மாசனம், கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கிறேன். இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன். ஆ ஊ இம். நாபியிலேருந்து ஆரம்பிக்கணும், நாக்கை பயன்படுத்தக்கூடாது. பாருங்க. பர்ஃபெக்ட். நான் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது என்னுடைய உடம்புல ஒரு வைப்ரேஷன் உண்டாகுது. இது நாமளாக உண்டு பண்ண மந்திரம் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தின் போது உண்டாகக்கூடிய ஒரு மந்திரம். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமே. உட்காருங்க, உட்காந்து சொல்லி பாருங்கள். பர்ஃபெக்ட். அந்த வைப்ரேஷன் தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது.